ப்ரோ கபடி லீக் சீசன் 12 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததில் இருக்கிற கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் லாஸ்ட் டைம் எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க, இந்த ஒரு கேள்வியை தான் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழகத்தில் லாஸ்ட் டைம் எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோ கபடி சீசன் 7க்கு அப்புறம் தமிழகத்தில் லாஸ்ட் டைம் இப்போ தான் அதிகமான பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சீசன் 7லேருந்து சீசன் 8க்கு போகிறப்ப தமிழகத்தில் லாஸ்ட் டைம் ஒரு பிளேயரை கூட ரீடைன் பண்ணலை. டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சீசன் தான் தமிழக லாஸ்ட் டீமுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோ கபடி லீகில் இருக்கிற பாதி லெஜெண்ட்ஸ் நம்ம தமிழக லாஸ்ட் டீமில் தான் இருந்தாங்க. பட் அப்போ அவங்க ஒருத்தரை கூட ரீடைன் பண்ணலை. NYP கான்ட்ராக்டில் இருந்த 3 பிளேயர்ஸை மட்டும் அப்படியே அடுத்த சீசனுக்கு கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் நம்ம சாகராத்தி, ஹிமான்ஷு யாதவ் அண்ட் நம்ம அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வேறு யாரையுமே அவங்க ரீடைன் பண்ணலை. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி சீசன் 8லேருந்து சீசன் 12 வரைக்குமே எடுத்து பார்த்தோன்னா தமிழக லாஸ்ட் டீம் அவங்களோட கோர் டீமை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் கம்மியான பிளேயர்ஸை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீமில் இருக்கிற முக்காவாசி பிளேயர்ஸை நம்ம தமிழக லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புதுசாக வர கோச் கிட்ட நம்ம தமிழக லாஸ்ட் டீம் இருக்கிற எல்லா பொறுப்பையுமே கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த புது கோச் இதில் இருக்கிற பாதி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவார். அவர்கிட்ட ஃபுல் ஃப்ரீடமாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழக லாஸ்ட் டீம் நல்ல ஒரு டீமாக அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகும். ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட நல்ல ஒரு டீமாக நம்ம தமிழக லாஸ்ட் டீமை பார்ப்போம் அடுத்த வருஷம். பட் அதே சமயம் புதுசாக வரப்போகிற கோச் மேனேஜ்மெண்ட் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொம்படிச்சுக்கிட்டு அவங்க பேச்சையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பழைய தமிழக லாஸ்ட் டீமாக தான் அடுத்த வருஷமும் இருப்பாங்க. இந்த சீசன் என்னென்ன தப்பு பண்ணமோ அதே தான் அடுத்த சீசனும் பண்ணுவோம். தொடர்ந்து ஒரே மிஸ்டேக்கு தான் தமிழக லாஸ்ட் டீம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய இதே பிளேயர்ஸ் தான் அடுத்த சீசனே இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ்லேயுமே பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ புதுசாக உள்ளே வரப்போகிற கோச் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டீம் நல்ல டீமாக மாறணும்னா இதில் இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும். யார் யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். கீழே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. முடிஞ்சவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ப்ரோ கபடி வேறு கிடையாது. வீடியோஸுமே முன்ன மாதிரி வியூஸ் போகிறது கிடையாது. மாத கடைசி ஆகிடுச்சு. யாராவது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மினிமம் 40 ரூபா தான். தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்சவங்க பண்ணுங்கள், இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோவை கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பிளேயர் நம்ம பவன்குமார் ஷெராவத் தான். பவன் ஷெராவத்தை கண்டிப்பாக நம்ம தமிழக லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவரை ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. இதுக்கப்புறம் தமிழக லாஸ்ட் டீமோட ஜெர்சியில் நம்ம பவன் ஷெராவத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் மட்டும்தான் பவன் ஷெராவத்தை தமிழக லாஸ்ட் டீமில் பார்க்க முடியும். தமிழக லாஸ்ட் டீம் சும்மா வேறு எதுவும் காரணம் சொல்லி கூட அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பேச்சுவார்த்தையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் தமிழக லாஸ்ட் டீம் அவரோட ஒழுக்கம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. பவன் ஷெராவத்துமே அதுக்கு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பவன் ஷெராவத் தமிழக லாஸ்ட் டீமில் வாய்ப்பே கிடையாது. பவன் ஷெராவத்துமே இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வேறு டீமுக்கு போக போகிறேன். இப்போ வரைக்கும் என்னை எந்த டீமுமே அப்ரோச் பண்ணலை. பட் கண்டிப்பாக ஆப்ஷனில் ஏதாவது ஒரு டீம் என்னை எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய டீமுக்கு கண்டிப்பாக நான் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து என்னை ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். நான் முன்ன மாதிரி இப்போ ஆப்ஷனில் வேலை போகிறது கிடையாது. ஆப்ஷனில் போகிற அமௌண்ட்டை வச்சு மட்டுமே ஒரு பிளேயரை தீர்மானிச்சிட முடியாது. இந்த சீசன் சுல்தான் ஃபசல திருச்சலி கூட வெறும் 20 லட்சத்துக்கு தான் போயிருந்தார். பேஸ் அமௌண்ட்டுக்கு தான் தபாங் டெலிகேசி டீம் அவர் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் அவர் தான். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்டை கூட அவர் வாங்கியிருந்தார். நானுமே அடுத்த சீசன் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போவேன். பட் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். என்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக நான் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். நான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். அடுத்த சீசன் நீங்கள் என்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத் கொஞ்சம் கோவத்தோடையும் வெறித்தனமும் இன்டர்வியூவில் பேசியிருந்தார். ஸோ கண்டிப்பாக டீமை விட்டு வெளியே போவார் அப்படிங்கிறது இங்கே உறுதியாகிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம சாகராத்தி தான். சாகராத்தியை கண்டிப்பாக நம்ம தமிழக லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவரை ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. சாகராத்தியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் பெரிய பிரச்சனையே அவர் ரொம்ப கம்மியான மேட்சஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணுறாரு. அதாவது இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. போன சீசன் ஃபுல்லாகவே அவர் ப்ளே பண்ணலை. இந்த சீசன் 12லையுமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ப்ரோ கபடி சீசன் 9லேருந்து இப்போ வரைக்குமே சாகராத்திக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அவர் பாதி சீசன் ப்ளே பண்ணாலே அது ஆச்சரியமான ஒரு விஷயமா இப்போ மாறிடுச்சு. இதுக்கப்புறமும் தமிழக லாஸ்ட் டீம் சாகராத்தியை நம்பி ஏமாற வேண்டாம். அவருக்கு பதிலாக ஒரு புது யங்ஸ்டரை டெவலப் பண்ணி அவர் அந்த இடத்துல ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம மொயின் ஷஃபாகி தான். மொயின் ஷஃபாகியுமே தமிழக லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இவரையுமே தமிழக லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. மொயின் ஷஃபாகி ஒரு கட்டத்தில் தமிழக லாஸ்ட் டீமுக்கு ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதாவது PKL சீசன் 11 நம்ம நரேந்தர் கண்டோலாவோட இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட தமிழக லாஸ்ட் டீமோட பிரைமரி ரைடர் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். டீம் ஒட்டு மொத்தமாக சொதப்பிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த சீசன் இவரால் கொடுக்க முடியல. ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதிகமான சான்சஸ் கொடுத்து பார்த்தாங்க. பட் பெருசாக இவரால் யூஸ் பண்ணிக்க முடியல.
கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும்போது மட்டும் ஒரு 2-3 மேட்சஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் அதை ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா தூக்குற மேட்சஸில் மட்டும்தான் அவர் அப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் பரவாயில்லாமல் ப்ளே பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தேஷ்வாலே இதை பற்றி சொல்லியிருந்தாரு. மோயின் அலியுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை, தூக்குற மேட்சஸ் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதை ஒன்றும் நம்மளால் பெரிய பெர்ஃபார்மன்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது, மோயின் ஷவாகி முன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இவரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு ஃபாரின் பிளேயராக தமிழகத்து லாஸ்ட் டீம் அடுத்த சீசனே எடுக்கணும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம அலிரேசா கல்லிலி தான். அலிரேசா கல்லிலியுமே தமிழகத்து லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசன் தமிழகத்து லாஸ்ட் டீம் அவர் 30 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. பட் அவரால் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு. NOC பிரச்சனை காரணமாக அவரால் இந்தியாவுக்கு வர முடியலை. அலிரேசா கல்லிலியை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப சூப்பரான பிளேயர், பயங்கரமான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. CEO சொல்லியிருந்தாரு, கோச் சொல்லியிருந்தாரு, அசிஸ்டன்ட் கோச் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே இவரை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணியிருந்தாங்க. பட் அவரால் கடைசி வரைக்கும் டீமில் வந்து ஜாயின் பண்ணவே முடியலை. மேபி இந்த சீசன் புதிய கோச் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா 30 லட்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு. இவர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அமௌண்ட்டை ஏற்றுறதுக்கு தமிழகத்து லாஸ்ட் டீம் மேபி ட்ரை பண்ணலாம். போன சீசன் இவர் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணலை, அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஸோ மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக லெஃப்ட் கவர் பிளேயர்ஸான நம்ம அனுஜ் கவுடே, இந்த 2 பேத்தையுமே தமிழகத்து லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸ்கிட்டையும் நல்ல டேலண்ட் இருக்குது. ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் எதிர்பார்த்த மாதிரி இவங்களால பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலை. தமிழகத்து லாஸ்ட் டீம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக ப்ரெஷர் போடுவாங்க இந்த 2 பேத்தையுமே ரீட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு. மேபி ரீட்டைன் பண்ண கூட சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே செம டேலண்டான பிளேயர். தமிழகத்து லாஸ்ட் டீம் நாங்கள் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்கோம், ரொம்ப வருஷமாக அந்த பிளேஸை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீட்டைன் பண்ண கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இந்த 2 பேர்த்திலிருந்து யாரையாவது ஒருத்தரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் கவர் பிளேயராக எடுத்தே ஆகணும். ஆஷிஷை மட்டும் வச்சுட்டு அனுஜ் கவுடை ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளேயராக ஆப்ஷனில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர்ஸ் இந்த 2 பேர்த்தையும் தமிழகத்து லாஸ்ட் டீமோட ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் தமிழகத்து லாஸ்ட் டீமுக்கு ஸ்டார் பிளேயராக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவே பண்ண ஒரு பிளேயர்ஸ் விஷால் சஹல் அண்ட் நம்ம தீரஜ். இந்த 2 பிளேயர்ஸ்கிட்டையும் சரியான டேலண்ட் இருக்குது, ரொம்ப நல்ல பிளேயர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல. விஷால் சஹலுக்கு அப்பப்போ நிறையவே சான்சஸ் கிடச்சிருந்தது, அதை நல்லாவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு. பட் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற சமயத்தில் இன்ஜுரி ஆகி டோர்னமெண்ட்டை விட்டே ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் விஷால் சஹல் 2 சீசனாக. தீரஜுக்கு 2 சீசன் ஃபுல்லாகவே சான்சஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் கூட அவர் உள்ளே வந்து ப்ளே பண்ணல, சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் மட்டும்தான் ஒரு மேட்ச் இருந்திருந்தார். ஒரு சீசன் இன்ஜுரி காரணமாக ஃபுல்லாக ரூல் அவுட் ஆகிட்டார். இந்த சீசனுமே மேபி இன்ஜுரி பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பிளேயர்ஸுமே நல்ல பிளேயர்ஸ், டேலண்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே இந்த 2 பிளேயர்ஸ் கூடவே இருக்குது. 2 பேருமே இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைன் பண்ணாலுமே அடுத்த சீசனுமே இந்த பிரச்சனை பின்தொடர்ந்து வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புமே இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஜுரி பிரச்சனையெல்லாம் கவலைப்படாமல் இந்த 2 பேத்தையும் ரீட்டைன் பண்ணலாமா இல்லை ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அருள்நந்த பாபு தான். அருள்நந்த பாபுவால் இந்த சீசன் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருந்தது. ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் கிடைச்ச சான்ஸை இன்னமும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த பொசிஷனில் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல, கொஞ்சம் மிஸ்டேக்குமே பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக இந்த சீசன் ஆப்ஷனுக்கு அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம தலைவன் சுரேஷ் யாதவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த சீசன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவரையுமே நம்ம தமிழகத்து லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவரோட பர்த்டே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். மற்ற எல்லா மேட்சஸ்லேயுமே மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தாரு. எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸை நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ஹிமான்ஷு யாதவ், இவரையுமே தமிழகத்து லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரோ கபடி சீசன் 7லேருந்து தமிழகத்து லாஸ்ட் டீமில் இருக்கார். ஆனால் இவரால் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல. ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லா சீசனுமே. போன சீசன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். சீசன் 9ல் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார். இப்படி ஒரு சில சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இந்த சீசன் இவரால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. உண்மையை சொல்ல போனால் இவர் எதுக்கு டீமில் இருந்தாருன்னே தெரியல. அவரோட பொசிஷனில் ரொம்பவே மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பெருசாக டேக்கிள் பாயிண்ட்ஸே எடுக்கல. இவர் இருக்கும்போது நிதேஷ்குமாருமே மோசமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. ஒரு சில மேட்சஸ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இவர் தேவை கிடையாது. இவரோட ஸ்ட்ராட்டஜி மற்ற டீம்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இவரோட பிளானிங், இவரை நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவரோட அட்வான்டேஜஸ் என்ன, இவரோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே மற்ற டீம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை நாளாக தமிழகத்து லாஸ்ட் டீம் இவர் ஒரு சைலண்ட் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் இவர் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ரிலீஸ் பண்ணி விடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த லிஸ்ட்டில் ஒரு ஜாம்பவான் பிளேயர் இருக்கார். அதாவது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான். அர்ஜுன் தேஷ்வாலை மேக்ஸிமம் நம்ம தமிழகத்து லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
இந்த ஒரு பிரச்சனைய பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கும் சஞ்சு பைலியன் சாருக்கும் பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருந்தது. நம்ம அர்ஜுன் தேஷ்வாலுமே நெறையவே விஷயங்கள் இத பத்தி பேசியிருந்தாரு. ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து கண்டிப்பா அவர ரிலீஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் சைட்ல எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரீடெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலுமே அர்ஜுன் தேஷ்வால் இதுக்கு ஒத்துக்கணும் முதல்ல. அர்ஜுன் தேஷ்வால் அடுத்த சீசன் இருப்பாரா, இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அர்ஜுன் தேஷ்வால் ஓகே சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா தமிழ் லாஸ்ட் டீம் ரீடெயின் பண்ணிருவாங்க. அர்ஜுன் தேஷ்வாலே நான் வெளிய போறேன்னு சொன்னா கண்டிப்பா வேற வழியே கிடையாது. தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சஞ்சு பைலியான் சார் தான் அவருக்கு ஒரு குரு. அவரை தமிழ் லாஸ்ட் டீம் கேவலப்படுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் பவன் ஷெராவத்தையுமே கேவலப்படுத்திட்டாங்க. இந்தியன் டீமோட கேப்டன் அவரை டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமா டீமை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அர்ஜுன் தேஷ்வாலோட மனசை பாதிச்சிருக்கு. அவரே சொல்லியிருந்தாரு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் ஓப்பனாக பேசியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அர்ஜுன் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போவே உங்கள் மைண்டை ரெடியாக வச்சுக்கோங்க. அர்ஜுன் தேஷ்வாலை தமிழ் லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம் தான், ஜாலி தான். ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம நரேந்தர் கொண்டோலாவை பற்றி கேட்பாங்க. நரேந்தர் கொண்டோலாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நரேந்தர் கொண்டோலாவை RYP கான்ட்ராக்ட் மூலமாக 3 வருஷத்துக்கு நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. NYP கான்ட்ராக்டில் எப்படி ஒரு பிளேயரை 2 வருஷத்துக்கு ரீட்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி RYP கான்ட்ராக்டில் முதல் முறையாக தமிழ் லாஸ்ட் டீம் நரேந்தர் கொண்டோலாவை 3 வருஷத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே சொல்லிட்டாங்க, ப்ரோ கபடி சீசன் 13 வரைக்கும் நாங்கள் நரேந்தர் கொண்டோலாவை ரீட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சீசன் 10 அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நரேந்தர் கண்டிப்பாக அடுத்த சீசன் இருப்பார். ஸோ அடுத்த வீடியோவில் தமிழ் லாஸ்ட் டீம் யார் யாரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். புது கோச் வந்து ஒட்டுமொத்த டீமையுமே மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணார்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் அதே சமயம் அந்த புது கோச் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு அவங்க பேச்சையே கேட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையும் கூட அவங்க ரீட்டைன் பண்ணலாம். அதாவது பவனை கண்டிப்பாக கழட்டி விட்டுருவாங்க. அது கூட ஒரு 2 பிளேயரை வெளியே அனுப்பி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிளேயரையுமே ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. என்ன வேணால் இங்கே நடக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.